இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் எஜமானனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் என் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இப்பொழுது படிக்கப் போகிற பாடம் தேவ ஆட்சியின் யுகம், வரப்போகிற ஒரு காரியம். நாம் இப்பொழுது இருப்பது கிருபையின் யுகம். இது எப்பொழுது முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக அது முடிந்துவிடும். அதற்கு முன்னதாக ரகசிய வருகை இருக்கும் என்கிறார்கள். உபத்திரவங்கள் வரும், உபத்திரவங்கள் உண்டு. அது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், உண்டு. அந்த உபத்திரவங்கள் முடிகிற போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை, பகிரங்க வருகை இருக்கும். அதிலிருந்து 1000 வருடங்களும் சில காலமும் என்று கொடுக்கப்பட்டது. அந்த சில காலங்கள் எவ்வளவு என்று தெளிவாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. 1000 வருடங்களும் கொஞ்ச காலமும் இந்த தேவ ஆட்சியின் யுகம் நடைபெறும். இதை மில்லியனம், 1000 வருட அரசாட்சி என்றும் சொல்லுவார்கள். இது எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலே, பகிரங்க வருகையிலே இந்த யுகம் ஆரம்பிக்கும். இதை குறித்து குறிப்பு நமக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 19வது அத்தியாயத்திலே 19, 20, 21 3 வசனங்களிலே நாம் படிக்கலாம். அதிலிருந்து இந்த யுகம் ஆரம்பமாகும். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் என்றால் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்கள் சேனைகளோடு வருகிறார். 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தது. 20வது அத்தியாயத்திலே 1 - 4 வசனம் வரைக்கும் படிக்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவுக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கமும் நமக்கும் அது ஒரு வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபை பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாக போனாலும் மரணம் வந்தாலும் நான் கிறிஸ்துவை மறுதலிய மாட்டேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக உறுதியாக நின்றார்கள். காரணம், இந்த ஒரு பாடம் அவர்களுக்கு அதிகமாக டீச்சிங் அவங்களுக்கு கிடைத்திருந்தது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துல சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி. ஸோ இந்த மரணத்துக்காக பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்க வருவீங்க என்று சொல்லியிருந்தார். இந்த ஒரு டீச்சிங்ஸ் அவங்களுக்கு அப்ப இருந்தது. அதனால அவங்க தைரியமாக நின்றார்கள். இந்த யுகம் எவ்வளோ காலம் என்றால் 1000 வருஷம், அதுக்கப்புறம் கொஞ்ச காலம், அதற்கு பின்பாக
புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உண்டாக்கும் வரைக்கும் இந்த தேவ அரசாட்சியின் யுகம் நடைபெறும். இந்த யுகத்தை குறித்து வேதத்திலே அந்த 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அநேக பகுதிகள் நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. உதாரணத்துக்காக சங்கீதம் 2 வாசித்தால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அவர் ஆளப்போகிற ஆட்சியையும் குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. முழு சங்கீதமே அதை குறித்து தான். அநேக காரியங்கள் உண்டு, நான் குறிப்பாக சொல்கிறேன், அதை நீங்கள் படித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். சங்கீதம் 45 அதை போலவே அந்த 45வது சங்கீதமும் கிறிஸ்து வந்து ராஜாவாக அரசாளுகிற போது எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் தான். அதிலே தான் ஒரு வசனம் வருகிறது, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ளதா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பிய அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கும் உம்மை அபிஷேக சைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று வருகிறது. அதிலே 16வது வசனம், உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர்கள் என்றும் ஒரு வசனம் வருகிறது. அதே போல சங்கீதம் 72 அதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 1000 வருஷ அரசாட்சி பூமியிலே எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான். இந்த சங்கீதங்களை எல்லாம் முழுவதுமாக படித்து பார்ப்பது நன்றாக இருக்கும். அதிலே ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம், 8வது வசனம் 72லே, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். முழு உலகமும் ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதியை தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் என்று கொடுக்கப்பட்டது. முழு சங்கீதத்தில் அதை குறித்து தான், அவருடைய ஆட்சியை குறித்து தான் கொடுக்கப்படுகிறது. அதே போலவே சங்கீதம் 110 அதுவும் அவருடைய ஆளுகையை குறித்து தான் கொடுக்கப்படுகிறது. அதில் விசேஷமாக ஒரு வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியாராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். ஆனால் வசனம் 3, நீர் வருகிற போது உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள், விடியற் காலத்து கற்பத்திலே பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை கீழ்ப்படிந்து வாழ்கிற நம்மை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம். நீர் வருகின்ற போது உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். வெளிப்படத்தில் நாம் படித்த போதும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவான் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். அவர்கள் விடியற் காலத்திலே பிறக்கக்கூடிய பனிக்கு சர்ப்பாம்பாக, அது வரைக்கும் அது இல்லை, ஆனால் அந்த விடியற் காலத்தில் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது தெரியாமல் வரும். அது போலதான் இந்த உயிர்த்தெழுதலிலே இந்த ஜனங்கள் வருவார்கள் என்று அதை குறித்து கொடுக்கப்படுகிறது சங்கீதங்களிலே. விசேஷமாக தீர்க்கதரிசிகள் ஆகமத்திலே மீகா எழுதின புஸ்தகத்திலே அத்தியாயம் 4 1-7 வரைக்கும் கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே வசனத்தை தான் ஏசாயாவும் 2வது அத்தியாயத்திலே 1-4 வசனங்களுக்காக 4 வசனங்களில் படித்தால் அதில் அதை குறித்து தான் சொல்லுகிறார். மீகாவும் ஏசாயாவும் ஒரே காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் தான், இரண்டவரும் சம காலத்தை சேர்ந்தவர்கள் தான். இதில் ஏசாயா 2வது அத்தியாயத்தில் நிறைய குறிப்புகள் உண்டு, ஆனால் நான் ஏசாயாவில் உள்ள குறிப்புகளை மாத்திரம் நான் இப்பொழுது எடுத்து கொடுக்கிறேன். எல்லாத்தையும் படித்தோம்னா நேரம் ரொம்ப போயிடும். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமை குறித்த கண்ட தரிசனம், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார்.
அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. உண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே, யுனைடெட் நேஷன்ஸ் சபையிலே வாசலிலே இந்த வசனத்துல பாதியை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, பாதி இல்லை. அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டியாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாளும் அடிப்பார்கள், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இதை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த மேல உள்ளது அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா அது அவர் தான் கொடுக்க முடியும், இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல ஏசாயாவிலே 11வது அத்தியாயத்திலே அவருடைய ஆட்சியின் போது எப்படி இருக்கும் பூமி, அவரை குறித்து ஈசாயா என்னும் அடிமரத்தில் துளிர் தோன்றி வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி ஆரம்பித்து 4வது வசனத்திலிருந்து, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து தன் வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவர்களுடைய குட்டிகள் ஒருமித்து படித்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாய் நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறது. இது கிட்டத்தட்ட வேற ஒன்றும் இல்லை, ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது வைத்திருந்த அதே சூழ்நிலைக்கு திரும்பவும் வருகிறது. மனிதனை படைத்த போது அவன் கையிலே ஆளுகை கொடுத்த போது அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்த போது அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தை கேன்சல் பண்ணுவதற்கோ அதை உடைத்து போடுவதற்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலும், ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலும், பிசாசின் வஞ்சகத்தை நம்பி அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனாலும் அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனது. ஆனால் அது கேன்சல் ஆகி போகவில்லை, போஸ்ட்போன் தான். அதை திரும்பவும் தேவன் கொண்டு வருகிறார். இந்த 1000 வருஷ அரசாட்சியில அந்த அரசாட்சி திரும்ப வரும், அதை திரும்பவுமாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த காலத்தில் என்ன நடக்கும் தான் இதில் சொல்லியிருக்கிறார். அதே போல ஏசாயா 26 நாம் படிக்கலாம். 19 21 வசனங்கள் வரைக்கும், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீருங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இதோ பூமியுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிலத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். இது அந்த உயிர்த்தெழுதலை குறித்து வரக்கூடிய ஒரு காரியம். 32வது அத்தியாயத்தில் ஏசாயா 32 1-5 வரைக்கும், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா மாத்திரங்கள, பிரபுக்களும், ராஜாவின் கீழே இருக்கக்கூடிய பிரபுக்களும். 5வது வசனம் வரைக்கும் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 40வது அத்தியாயத்திலும், ஏசாயா காலத்தில் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. ஏசாயா 40 9-11 வசனங்கள் வரைக்கும், சியோன் என்னும் சுவிசேஷியை உயர்ந்த பருவத்தில் ஏறி எருசலேம் உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு.
இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், தமது புயத்தினாலே அரசாள்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. வெளிப்படுத்தல் கடைசி வார்த்தை 22வது அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே இயேசு சொல்வது தான், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் அவன் கிரியைக்கு ஏற்ற பிரதிபலன் என்னோட வருகிறது என்றார். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு பகுதி ஏசாயா 61வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆட்சியை குறித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் விசேஷமாக ஒரு பகுதி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது ஜெப ஆலயத்துக்கு போன போது அவரை கையிலே ஏசாயாவுடைய நூலை கொடுத்து வாசிக்க சொன்னார்கள். அவர் இதிலே 1வது 2வது வசனம் 2வது வசனத்திலே ஒரு பாதி வரைக்குத்தான் வாசித்தார், மிச்ச பாதி அவர் வாசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த முதல் பாதி வரைக்கும் அவர் முதல் வருகையில் நிறைவேற வேண்டியது. அதுதான் அதை சொல்லி முட்டு, இன்றைக்கு உங்கள் காது கேட்க இந்த வசனம் நிறைவேறிற்று என்று சொல்லி முடித்து விட்டார். அந்த 2வது வசனத்தில் உள்ள மீதி பாதியும் 3வது வசனங்களும் அவருடைய 2ஆம் வருகையில தான் நிறைவேறும். அதனால அது கரெக்டா அதோட அவர் நிறுத்திட்டார். அது என்னது என்றால் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்கள் கட்டவிழ்த்திலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நிறுத்திவிட்டார். ஆனால் அந்த வசனம் தொடர்கிறது எப்படி, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதுல பின்னாடி வருகிற வசனங்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சியில இருக்கக்கூடிய காரியங்கள் தான். 3லிருந்து 11வது வசனம் வரைக்கும் அந்த உயிர்த்தலில் வருகிறவர்களுக்கு தேவனிடத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து தான் சொல்லுகிறது. ஏசாயா 65லே நாம் படிக்கலாம். 17லிருந்து 25 வசனங்கள் வரைக்கும். ஏசாயா 65 17லிருந்து 25 வரைக்கும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூறுவோம். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அதுல 20வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள், 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். சோ அந்த காலத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், பூமியுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போய்விடும். 66வது கடைசி அத்தியாயத்திலே 12வது வசனத்திலிருந்து நாம் படித்தால் 24வது வசனம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி நடக்கும் எப்படி இருக்கும். அதுல விசேஷமாக 18வது வசனம், நான் அவர்கள் கிரியையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். 21, அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியரும் லேவியரும் லேவிய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இங்க சகல ஜாதியாரையும் சேர்ப்பேன், அந்த சகல ஜாதிகளிலிருந்தும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று இங்கதான் கொடுக்கிறார். இது அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே. இன்று இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு ஆரம்பித்து 1000 வருஷ அரசாட்சியில் அது முழுமையாக நம்ம கைக்குள் வரப்போகிறது. இவைகள் எல்லாம் அந்த 2ஆம் வருகையின் போது நடக்கக்கூடிய அந்த தேவ ஆட்சியின் யுகத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாதகமான தன்மை என்ன என்றால், பிசாசு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு போய்விட்டான். 1000 வருடங்கள் வெளியே வர முடியாது, ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது. சோ ஒரு சாதகமான ஒரு காரியம்.
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக முழு உலகம் அவர் ஆளுக்கு கீழாக இருந்தது. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்த போது, முழு உலகத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தின போது அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்தார். இன்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக நம்மை அவருக்கு கீழாக, அவருடைய ஆளுக்கு கீழாக கொண்டு வந்து நமக்குள்ளே இருந்த பழைய பாவ சுபாவத்தை மேற்கொள்ள பலன் கொடுத்து நம்மை அதை மேற்கொண்டு ஜெயங்கொண்டவனாக வெளியே வர வைக்கிறார். அவருடைய இரண்டாம் வருகையிலோ அந்த பிசாசானவனே போய்விட்டான். பாவத்தின் பிரசன்னமே அங்கே கிடையாது. ஒரு நல்ல ஒரு காலம் வருகிறது. ஆனால் அந்த காலத்திலே உயிர் தெழுந்து மேலே போகிற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருக்கு உரிய காரியங்கள் என்ன? இன்று கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவரோடு அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுந்து சொல்லி போகிறவர்களுக்குரிய நிலைமைகள் என்ன? நாம் எல்லாருமே அதை நோக்கித்தான் ஓட வேண்டும். அந்த முதலாம் வருகையில் உயிர்த்தெழுதலிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த எல்லா வேத பாடத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்தில் 11 to 15 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்தால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அன்றி வேற அஸ்திபாரம் கிடையாது. ஒருவன் அதன் மேல் கட்டிடத்தை கட்டுகிறான். ஒருவன் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிறான். ஆனால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். இது அவருடைய வருகையின் போது நடைபெறக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டால், ரோமர் நிருபத்திலே 14வது அத்தியாயத்திலே பவுல் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். ரோமர் 14:10 வசனத்திலே, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எப்பொழுது? அவர் இரண்டாம் வருகையிலே அவருக்கு முன்னதாக நிற்க வேண்டும். இதை குறித்து வேதம் நமக்கு நிறைய இடங்களில் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அவர் வருகிற போது கணக்கு கேட்பார், கணக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சுவிசேஷ புஸ்தகங்களை நாம் தெளிவாக படித்துக் கொண்டே வருகிறோம். மத்தேயு 19வது அத்தியாயத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19வது அத்தியாயம் 27வது வசனம். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் இருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அது அந்த 12 பேருக்கு மாத்திரமல்ல, பிறருக்கும் சொல்லுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 துணையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று அங்கே சொல்லுகிறார். இதே காரியம் லூக்கா சுவிசேஷத்தில் வருகிற போது கொஞ்சம் வித்தியாசமாக வருகிறது. லூக்காவில் வருகிற போது கொஞ்சம் வித்தியாசமாக வருகிறது. லூக்காவிலே 12வது அத்தியாயத்தில் நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். வேறு ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து டீச்சிங் கொடுக்கிற போது இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். லூக்கா 12வது அத்தியாயத்திலே 29 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளை உலகத்தார் தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார்.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அதனால நீங்க அதுக்கு இப்ப தயாராகுங்க அப்படிங்கிறார். 37வது வசனத்திலிருந்து, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களா காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபம் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அவர்கள் அப்படி இருக்க கண்டால் ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். 40லிருந்து, அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்கிறார். அப்போது பேதுரு அவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரா, எல்லாருக்கும் சொல்லுகிறீரா என்று கேட்கிறார். அப்போது பணிவிடைக்காரனுக்கு தகுந்த காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மைய விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்கு உள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் அடிக்கவும் புசித்து குடிக்க வெறிக்க தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமானம் வந்து அவனை கடினமாக தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுடைய பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். ஸோ இதுக்கு ஆயத்தமாக இருங்க. வருகைக்கும் போது உங்களுடைய வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலத்திலே நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருங்கள். அவர் விரும்பின காரியத்தை செய்து நீங்க பலப்பட்டு வாருங்கள் என்று அந்த டீச்சிங் அந்த காலத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு வந்தது. இயேசு அதை குறித்தும் சொல்லுகிறார். மத்தேயு 25வது அத்தியாயத்திலே சொல்லுகிறார். லூக்கா 19வது அத்தியாயத்திலும் இதே உமையில் வருகிறது. லூக்கா 25 வேறு ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, மத்தேயு 25, லூக்கா 19 வேறு ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. ஆனா இரண்டிலும் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்றுதான். மத்தேயு 25 எஜமான் வெளியூருக்கு போனார். ஒருவன் கையில 5 தாளந்தும் ஒருவன் கையில 2 தாளந்தும் ஒருவன் கையில 1 தாளந்தும் கொடுத்து விட்டு போனான். திரும்பி வந்தபோது கணக்கு கேட்டான். அப்ப 5 வாங்கினவன், நீர் கொடுத்த 5லே நான் அதிகமாக 5 சம்பாதித்தேன் என்றான். வா, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றார். ஆனால் லூக்காவில் வருகிற போது ஒரு எஜமான் தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படியாக புரதேசத்திற்கு போன போது தன் ஊழியக்காரர்களை அணைத்து தன்னுடைய காரியங்களை அவர்கள் கையிலே 10 ராத்தல் அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார். திரும்பி வருகிற போது ஒருவனை கேட்டான். அவன் சொன்னார், நீர் கொடுத்ததிலே எனக்கு 10 ராத்தல்கள் கிடைத்தது என்றான். லூக்கா 19:16வது வசனத்தில் வருகிறது. அவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாக இரு என்று சொன்னார். அடுத்தவன் வந்து சொன்னான், நீர் கொடுத்ததிலே எனக்கு 5 கிடைத்தது என்றான். சபாஸ், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார், அதனால நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று வைத்தார். ஆனால் இன்னொருவன் வந்து நீர் கொடுத்ததை நான் அப்படியே திருப்பி கொண்டாந்து கொடுத்தேன்னு சொன்னா அதை வாங்கி கொண்டு அடியும் உதயம் எங்க இருக்கோ அங்க போடுனார். நாம் இந்த லூக்காவில் வாசித்தபடியாக எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாக இராதவன் அடிகள் வாங்குவான். நாமும் அவர் கையில ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்கள மேலே போக வேண்டும். காலம் கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதற்குள்ள அவருக்கு பிரியமான காரியத்தை செய்து மேலே போவதற்காக மேலாக எழும்புவோம். இதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது நமக்கு மிக முக்கியம். இதை நான் சொல்லுவதனுடைய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருகிற போது எருசலேமிலே அவருடைய ராஜ்யம் இருக்கும். இன்று இந்தியாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்றால் டெல்லியில் இருந்து கொண்டுதான் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை முழுவதுமாக ஒரு ஆளுகை செய்யக்கூடியார். அன்று முழு உலகமே ஒரே அரசாங்கத்துக்குள்ளாக வரும். அதனுடைய ராஜாவாக எருசலேமிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருப்பார். அவருடைய சார்பிலே
அவருடைய அரசாட்சியின் கீழாக, அவருடைய கீழ் பிரபுக்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக இன்று அவருக்கு ஊழியம் செய்த நாம் தான் அன்று அங்கே உட்கார்ந்திருக்க போகிறோம். அதற்கு நாம் இப்பொழுது ஆயத்தமாக வேண்டும். இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாமே ட்ரைனிங் பீரியடு தான். இந்த ட்ரைனிங்ல எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு விசுவாசமாக செய்தோம் என்பதுதான் நம்மளுடைய அன்றைய நிலைமை எங்கே இருக்க போகிறோம் என்பதை குறித்து நமக்கு நியமிக்கப் போகிறது. லூக்கா 22வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். லூக்கா 22லே கடைசி அந்த ராப்போஜன விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாளிலே அவர் சொல்லுகிறார். 28வது வசனம், 28, 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே, என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட சோதனைகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதுதான் ஆதி திருச்சபைக்கு டீச்சிங்ஸாக இருந்தது. ஆதி திருச்சபையில் இருந்த ட்ரைனிங்கு, டீச்சிங்கு அவங்களுக்கு கிடைத்த காரியம் அதுதான். ரோமர் நிருபத்திலே இதை கொஞ்சம் விளக்கமாக 5, 6, 7, 8 பவுல் விளக்கமாக அதை எழுதுகிறார். ஒரு வசனத்தை மார்க்கும் பார்த்துக்கலாம். ரோமர் 5வது அத்தியாயத்திலே 17வது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இது ஆதாமை குறித்து சொல்லுகிறது. ஆதாம் மீறினதனாலே ஆதாமின் மூலமாக மரணம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். யோவான் 10:10 நம்ம எல்லாரும் தெரியும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஒருவர் கீழ்ப்படிதலாலே மரணம் உள்ள வந்தது, கீழ்ப்படியாமையினாலே. இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அவருடைய ஈவாகிய கிருபையை பெற்றுக்கொள்கிற போது நாம் ஜீவனை அடைந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோமே என்றுதான் இங்கே அதில் சொல்லுகிறார். ரோமர் 8வது அத்தியாயத்தில் 17, 18 வசனங்கள், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே. சுதந்திரர் என்றால் வாரிசுதார். நாம் தேவனுடைய வாரிசார், அவருடைய பிள்ளைங்க. அதனால அவருக்குரியது. கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் பிறந்தது. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்த ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். நாம் மாத்திரம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்திற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல. இதே இதில் 19வது அத்தியாயத்திலிருந்து 22வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லுகிறார். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மரம், செடி, கொடி, கல், மரம், மட்டை, பிராணிகள் எல்லாமே, பூமியில் உள்ள எல்லாமே அந்த தேவனுடைய புத்திராக நாம் வெளிப்படுவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலும் நாம் மறுரூபமாகி மேலே போவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த போது முதலாக சபிக்கப்பட்டது பூமி தான். உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் தான் சொன்னார். அது தப்பு பண்ணாலும் அவன் தான் தப்பு பண்ணான்.
ஆனா அந்த சாபம் நீக்கப்படுகிற நாள், ஆதாமினுடைய சாபமும் பாவம் நீக்கப்பட்ட அந்த சந்ததி மீண்டு வருகிற போது பூமியில் உள்ள சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அந்த அந்த ஒரு காலத்திற்காக பூமியும் காத்து கொண்டு இருக்கிறதா. அந்த நாளிலே ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை தான் ஏசாயாவில நாம் படித்தோம். ஆடும் ஓனாயும் ஒன்றாக மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், என் பரிசுத்த பருவத்தில் ஒருவரும் ஒருவருக்கும் கெடு செய்வதில்லை, சிறு பிள்ளை பாம்பு புத்திலே கையை வைத்து விளையாடும். அந்த ஒரு சமாதானம் அனைவருக்குள்ளாக அந்த ஒரு காலகட்டம் வரும். அந்த காலத்தை பூமியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தான் என்று சொல்லுகிறார் அவர். சபைக்கு எழுதுகிற போது 1 கொரிந்தியரிலே 6வது அத்தியாயத்திலே 1, 2, 3 வசனங்கள் படித்தால் அந்த சபையிலே ஒருவருக்கு ஒரு பிரச்சனை, சண்டைகள் இருந்தது, கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்ப பவுல் சபைக்கு எழுதுகிற போது 1 கொரிந்தியர் 6வது வசனம் 6வது அத்தியாயம் 1, 2, 3 சொல்கிறார், உங்களுக்கு ஒருவனுக்கு வேறொருடன் வழக்கொண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்க இடத்தில் போகாமல் அநீதிக்கார இடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள உள்ள சபை மூப்பர்கள் இவங்க கிட்ட போய் உங்க பிரச்சனை, நீங்க உங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே சபைக்குள்ளாக இருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா நீங்க அவங்க கிட்ட போய் செட்டில் பண்றதுக்கு போகாம ஆண்டவரை அறியாத புற இனத்தாராகிய ஒருத்தங்கிட்ட போய் கோர்ட்ல போய் ஏன் போய் நிக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனாலதான் இப்படித்தான் நீங்க போவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கீழே போய் நிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவங்களை கேட்கிறார். அதே கொரிந்தியர்ல 15வது அத்தியாயத்திலே ஒரு வசனம் 19வது வசனம் அவர் ஜனங்களை குறித்து பேசுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அதை மாத்திரம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு வாங்கி கொண்டே இருந்தால் ஒரு நாள் மேலே போய் நிற்கிற போது இந்த ஆயத்தமாவதை குறித்தோ நான் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன் என்றோ அதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவோ இல்லாமலோ நான் அன்று போய் இருந்தால் நான் அன்றைக்கு எல்லாருக்கும் முன்னதாக வெட்கப்பட்டு போக வேண்டியிருக்கும் என்று சொல்லுகிறார். கொலேசியர் நிருபத்தில் அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டால் கிறிஸ்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலான காரியங்களை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல மேலான காரியங்களை தேடுங்கள். பூமிக்குரிய காரியத்தை கேட்காதேன்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு எல்லாம் என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் அதனுடைய கிரியையும் நிறைவேற்றுங்கள், அப்போ உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்படும். நீ விரும்புறது கேட்கறது ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கப்படும் என்று அவர் ஒரு இடத்துலையும் கேரண்டி கொடுக்கல. ஆனால் உனக்கு என்ன தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அவர் பொய் சொல்லாதவர். எபேசியரில் அதனாலதான் சபைக்கு எழுதுகிற போது அவர் நம்மை அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று தேவன் உங்க கண்களை திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சபைக்காக ஜெபம் பண்றார். 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயம் 11-12 அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோமே என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:2 ஆகிலும் அவர் வெளிப்படும் போது கிறிஸ்து வெளிப்பட்டு வருகின்ற அந்த நாளிலே பிரியமானவர்களே, 1 யோவான் அத்தியாயம் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோமே. அவர் எப்படி இருக்கிறாரோ, மரித்து உயிர்த்து எழுந்த இயேசு என்ன சரீரத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் இருப்போம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்க வந்தவங்களும் சொன்னாங்க, மரித்தோரில் உயிர்த்தெழுந்தவர்கள் தேவ தூதரை போலவும் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி
அவங்க டிஸ்பியூட்டுக்கு அவர் காரியத்தை சொல்லி முடித்தார். மரித்தோர்கள் உயிர்த்தெழுந்து இருக்கிறவன் இப்ப இருக்கிறவன் போல இருக்க மாட்டான், தேவ தூதரை போல, தேவனுக்கு பிள்ளைகளாக. அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரோ அதை போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். சபைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய அந்த 7 சபைகளுக்கு 2, 3 அத்தியாயங்கள் வருகிற அந்த சபைகளுக்கு கொடுக்கிற போது முதலாவது எபேசு சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதமே, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஆதாம் தடை செய்யப்பட்டது என்று திரும்ப அந்த ஆதாமுடைய அந்த காலம், அந்த களங்கமில்லாத அந்த ஒரு காலத்துக்குள்ளாக நம்மை திரும்ப கொண்டு வருகிறார், நம்மை உள்ளே கொண்டு வருகிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அடுத்த சபை சிமிர்னாவுக்கு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று சொல்கிறார். 2ஆம் மரணம் என்று ஒன்று உண்டு, அதுதான் நித்திய நியாய தீர்ப்புக்குள்ள போக வேண்டும். நாம் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றால் அவனுக்கு 2ஆம் மரணம் அவன் மேலே கிடையாது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இது நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று ஒரு அளவுக்கு சபைகளிலே சாதாரணமாக கேட்டால், இயேசு கிறிஸ்து வந்து நீ உயிர்த்தெழுந்து மேலே சென்றால் என்ன செய்வாய் என்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், ஆராதித்து துதித்து சந்தோஷமா மகிழ்ந்து பாட்டு பாடிக்கொண்டே இருப்பேன். அது இந்த 1000 வருடத்திலே அப்படியாக சொல்லப்படவில்லை. அவரோடு கூட ஆளுகை செய்ய நமக்கு வேலை இருக்குது, அவர் சார்பாக பூமியை ஆளுகின்ற வேலை இருக்கிறது. இந்த 1000 வருடம் முடிந்த பிறகு பிசாசு வெளியே எடுக்கப்படுகிறார். இந்த 1000 வருடத்தினுடைய சாதகமான தன்மையை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதில் வரக்கூடிய பரீட்சை, அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பரீட்சை என்னவென்றால், கிறிஸ்துவுக்கும் உயிர்த்தெழுந்து அவர் சார்பாக ஆளுகின்ற பரிசுத்தவான்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அந்த 1000 வருடம் முடிந்ததற்கு பிறகு 1000 வருடங்கள் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும், இன்றைக்கு காற்று மாசுபட்டு போய்விட்டது, தண்ணி மாசுபட்டு போய்விட்டது, சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சு, இதெல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் பரிசுத்தமாக பரிபூரணமாக முதலில் இருந்ததை போல இருக்கக்கூடிய காலம் வந்த பின்பும் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்பதற்காக பிசாசை மீண்டுமாக அனுமதிக்கிறார். வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலிருந்து வருகிறது. 1000 வருடத்திற்கு பின் இந்த பிசாசு வெளியே விடப்படுகிறது. அப்பொழுது அவன் வெளிப்படுத்தல் 20, 7, 8, 9 வசனம். 1000 வருடம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இது 1000 வருடத்திற்கு பின்னாடி கொஞ்ச காலம் அவனுக்கு. அப்பொழுதும் கூட அந்த பூமியில் உள்ள ஒரு சிலர் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்த போதும் கூட அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக வருவார்கள். அதோட முடியுது. இதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பரீட்சை, அதனுடைய ரிசல்ட்டான தோல்வி. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். ஆனா அந்த தோல்விக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழித்தது. அதோடு முடித்து விடவில்லை. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 20:11 பார்க்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான்.
இதுதான் இரண்டாவது மரணம். கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான் என்று சொன்னது இந்த இரண்டாவது மரணத்தை குறித்து தான். பூமிக்குரிய மரணத்தை குறித்து அவர் சொன்னபோது அவன் நித்திரையா இருக்கிறான் என்று தான் சொன்னார். யாரும் அழுவாதீங்க, அந்த பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கிறா, நான் எழுப்பி விடுறேன்னு சொன்னார். அந்த 12 வயது உள்ள பெண் மரித்து போனாள் என்று சொன்னபோது அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறான், நான் எழுப்பி விடுறேன்னு சொன்னார். லாசர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் கழித்து போகிற போது நம்முடைய சகோதரன் நித்திரையாக இருக்கிறான், அவனை போய் எழுப்ப போறேன் தான் போனார். மரணம் என்று அவர் சொல்லுவது இந்த மரணம் தான். இந்த மரணத்துக்குள்ள ஒருவன் போனதற்கு பிற்பாடு அவனுடைய ஜபமோ கூச்சலோ குறிச்சலோ எதுக்குமே தேவன் செவி கொடுக்க போவதில்லை. தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு நித்திய அழிவுக்குள்ளாக போய்விடுவான். ஆனால் விசேஷமாக இந்த நரகம் என்பது மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று அல்ல, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். மத்தேயு 25வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறாரு, ஆடுகளை 2ஆக பிரிப்பார். வெள்ளாடுகளை ஒரு பக்கம், செம்மறி ஆடை ஒரு பக்கம். ஒரு பக்கம் இருக்கவங்க சொல்லுவார், நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் கொடுத்தேன், சட்டை இல்லாமல் இருந்தேன் கொடுத்தேன், ஜெயிலில் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, நான் ஹெல்ப் பண்ணீங்க. அதனால் உலக தோற்றத்திற்கு முன் தேவன் உங்களுக்காக சிருஷ்டித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் என்றார். அப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் உங்களை எப்போ பார்த்தோம்னு. இந்த பூமியில் இல்லாதவன் எவனுக்கு கொடுத்து அது எனக்கே கொடுத்தேன், ஏன்னா எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், அவனுக்கு கொடுத்தேன்னா அது எனக்கு கொடுத்தது தான் ஆண்டார். அடுத்தது ஒரு சிலருக்கு சொல்லாங்க, நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவங்க, ஏன்னா பசியாக இருந்த ஆகாரம் கொடுக்கல, தாகமாக இருந்த தண்ணி கொடுக்கல, ட்ரெஸ் இல்லாமல் இருந்த எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கல, அதனால் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். இந்த நரகம் அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது தான், மனிதனுக்காக அல்ல. ஆனால் பிசாசின் கிரியைகளை செய்து அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா அது அவன் கூட தான் போயாகணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற காரியத்தை அவருடைய கிரியை செய்து ஆண்டவர் வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் காரியம். இதற்கு அப்பாற்பட்டான் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே முதலாம் காலத்திலிருந்து ஆதாமுடைய சந்ததியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் மரித்த அனைவருமே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே எழுந்து போகாத மற்றவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதலிலே எழுந்து போகிறவன் யாராக இருக்க வேண்டும் என்றால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினவன் மாத்திரமே அவரோடு அங்கே போக வேண்டும். யோவான் 17வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், பிதாவே, பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். அப்படியாக ஆண்டவர் என் கையில் கொடுத்த கிரியைகளை நான் செய்து முடித்தவன் தான் அங்க அவர் கூட போக முடியும். அந்த ஒரு காரிய காலகட்டத்துக்குள்ள அது இல்லாதவன் எல்லாம் தள்ளுபடி ஆகித்தான் போகும். அவர்கள் எல்லாருமே நியாய தீர்ப்புக்குள்ள வருவாங்க. ஆனா எல்லாரும் நியாய பிரமாணத்துக்குள்ளாக வரப்போறதில்ல. ஆபிரகாமினுடைய சந்ததியும் இஸ்ரவேலர் தேசங்கள் அனைத்தும் நியாய பிரமாணத்தின்படி நியாயந்தீர்க்கப்படுவார்கள். ஆனால் மற்றவர்கள் அனைவரும் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின போது அதில் உள்ள சரத்துகளின்படி, ஆதாமோடு சொன்ன அந்த சரத்தின்படி, மனச்சாட்சிக்கு விரோதமாக, மனச்சாட்சி அவர்களை தேவனுடைய வாணி சொல்லியும் அதை மீறி குற்றம் செய்தவர்கள் அந்த குற்றத்தின்படியாக தண்டிக்கப்பட்டு போவார்கள். இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டு நடக்காமல் அதை மீறி நடக்கிற போது அவர்களும் தண்டனைக்குள்ளாகி போவார்கள். எனவே நாம் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் நடந்து முடிந்து அவனவன் கிரியையின்படி அவனவன் தண்டனையை பெற்றுக்கொண்டு சென்றது பிற்பாடு வெளிப்படுத்தல் 21வது அத்தியாயம் 22வது அத்தியாயம் அடுத்த ஒரு யுகத்தை ஆரம்பிக்கிறது. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் என்கிறார். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பூமியிலே சமுத்திரமே இல்லை. நம்ம எல்லாரும் சொல்றது போல இயேசு கிறிஸ்து வருவார், எடுத்துக்கொண்டு மேலே அப்படியே சொர்க்கத்துக்கு ஆகாயத்துக்கு மேலே போயிடுவான், அங்கதான் சொர்க்கம் இருக்கு, நான் அங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு ஐடியா. அது உண்மை கிடையாது.
இன்று உயிர்த்தெழுந்து அவரோடு திரும்ப பூமியில் வந்துதான் 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து நித்திய நியாய தீர்ப்பு அது முடிந்ததற்கு பிற்பாடும் பரம எருசலேம் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு தான் இறங்கி வருகிறது. புதிய வானமும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். சமுத்திரம் இல்லாமல் போய்விட்டது. சமுத்திரம் ஏன் இல்லாமல் போய்விட்டது என்றால், அந்த பரம எருசலேம் கீழே இறங்கி வந்து உட்காருகிற போது அந்த நகரம் பரம எருசலேம் சதுரமாக, அதனுடைய நீளமும் அகலமும் ஒன்று, அது மாத்திரமல்ல அதனுடைய உயரமும் ஒன்றாகத்தான் இருந்தது. வெளிப்படுத்தல் 21 16வது வசனத்தில் சொல்லுகிறது. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷனுடைய அளவின்படி 144 முழமாய் இருந்தது. இந்த 12000 ஸ்தாதி என்பது எவ்வளவு என்றால் 14000 கிலோமீட்டர். 14000 கிலோமீட்டர் நீளமும் 14000 கிலோமீட்டர் அகலமும் 14000 கிலோமீட்டர் உயரமும் உள்ள ஒரு கியூபை போல அந்த நகரம் இருந்தது. அதனுடைய கோட்டை சுவருடைய அகலம் 144, 221 மீட்டர் அகலம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு 100 அடி ரோடுங்கிறாங்க, அது 221 அடிக்கு கோட்டை சுவரை கட்டி வச்சாங்க. அது எப்படி இருந்தது, அந்த நகரம் எப்படி இருந்தது 21, 22 ரெண்டுலையுமே சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போது 21வது அத்தியாயத்தில் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார். 7வது வசனம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமேறியர் கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இன்று நாம் 1ஆம் உயிர்த்தெழுதலிலே எழுந்து போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொண்டு போக வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு முடிந்ததற்கு பிற்பாடு சிலுவையிலே கிடைக்கப்பட்ட மீட்பின் முழு பலன்களும் உண்மையாக்கப்பட்டு நித்திய காலமாக பிதாவோடு நாம் இருப்போம். அந்த பரம எருசலேமுக்குள் நாம் வாசமாய் இருப்போம். இயேசு கிறிஸ்து கடைசியாக சீசர்களை விட்டு போகும்போது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதற்காக பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்பொழுது அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு நாம் பங்கு பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் வாஞ்சியும், நம்முடைய அழைப்பும் அதற்காகத்தான். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தின் 1000 வருடங்கள் அரசாட்சியிலே அவரோடு கூட அரசாளும்படியாக 1ஆம் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற வேண்டும். அதற்காக ஆயத்தமாக வேண்டும். 1 கொரிந்தியர் 3 சொல்லிவிட்டது, பொன் வெள்ளி விலை உயர்ந்த கல்லை கொண்டு கட்டுவான், அவன் கூலியை பெற்றுக்கொள்வான். மரம் புல்லு வைக்கோலை வித்து கட்டுகிறவன் எரிஞ்சு போயிடும், அவன் கூலி கிடைக்காம போயிடும். அந்த கிரியை எப்படி இருக்க வேண்டும்? ஏற்கனவே நம்ம ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மாடல்ல அதெல்லாம் படிச்சுட்டோம். தேவ சித்தத்தின்படி தேவ பலத்தினாலே தேவ நாமை மகிமைப்படும்படியாக ஒருவன் காரியம் செய்கிற போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். சுய சித்தத்தின்படி சுய பலத்தினாலே சுய மகிமைக்காக காரியங்கள் செய்கிற போது அது எரிந்து போய்விடும். நீங்க உபயோகப்படுத்துகிறது இயேசுவின் நாமமாக இருக்கலாம், அங்க அற்புதமா நடக்கலாம், அதிசயமா நடக்கலாம், ஆனா அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொண்டுட்டு வரவே வராது. இதுதான் அங்க முக்கியம், மிக முக்கியமானது. அதுதான் தேவனே நான் என்ன சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டு அவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். அதை அவர் கொடுத்த பலனாலே நான் செய்ய வேண்டும். அதன் விளைவு அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என் பெயரை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் மேலே போயிட்டா ஆடிதான் விழுந்துடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தின் முறை நடந்து 1ஆம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமும் அதுதான். 1ஆம் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற வேண்டும். அவரோடு கூட பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு இப்பொழுது நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். அதற்கு அவர் கேட்கிற குவாலிஃபிகேஷன் 2 தான். என்னை அன்பு கூறு, அன்பினாலே பிறரை நேசிப்பதினாலே ஊழியம் செய், எவ்வளவு உத்தமமும் உண்மையுமாக செய்கிறாய்.
இதைத்தான் அவர் பார்க்கிறார். இந்த காரியத்தில் நாம் செய்கிற போது அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இன்னும் நாம் முயற்சி செய்வோம். வேதத்தில் ஒரு கடினமான ஒரு வசனம் உண்டு, முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் போனார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் போனார்கள். நாம் முந்தி வந்து பிந்தி போனவர்களாக போகாதபடி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியில் அனல் குறைந்து போய்விடாதபடி. காரணம், இந்த சத்தியங்கள் தெரியாததினாலே, சத்தியத்தின்படி உணராததினாலே தான் அந்த காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய சித்தமோ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நமக்கு தெரிய வேண்டும். ஆதி திருச்சபை வைராக்கியமாக தேவனுக்காக நின்றது காரணம், இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு தெளிவாக போதிக்கப்பட்டிருந்தது. நாம் அதிலே வளர்ந்து முன்னேறுவோம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிவடைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.